எறும்புகள் என்ற ஒரு கவிதை. 1000 எறும்புகளில் ஓர் எறும்பு, குட்டி வீரன், நல்ல கவிஞன், ஒரு பேச்சாளன். இங்குதான் நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் கால்களால் நசுக்கி கொல்லப்பட்டார்கள். புரட்சியின் எறும்புகள் கூவின. ஒரு 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 எறும்பு சொல்லுது, இங்குதான் நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் கால்களால் நசுக்கி கொல்லப்பட்டார்கள் சொல்லுது. புரட்சியின் எறும்புகள் கூவின, பூட்ஸ்களை கொள்ளுங்கள், சப்பாத்துகளை அழியுங்கள் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்றா? புரட்சியின் எறும்புகள் சொல்லுது, பூட்ஸ்களை கொள்ளுங்கள், சப்பாத்துகளை அழியுங்கள். சந்தேகத்தின் எறும்புகள் சொல்றன, ஆர்ப்பரித்தன. எப்படி? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? இது வரலாறா கற்பனையா? இல்லையா? என்ன ஆதாரம்னு கேட்குது சந்தேகத்தினுடைய எறும்புகள். இது வரலாறா கற்பனையா? நடுநிலை எறும்புகள் கேட்குது, வம்பளத்தன. பூட்ஸ்களின் வழி அது, பூட்ஸ்களின் வழி அது, எறும்புக்கோ வாழ்வது. அவநம்பிக்கையின் எறும்புகள் முணுமுணுத்தன. அதாவது முதல் எறும்பு சொல்லுது, நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் காலால் நசுக்கி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லுது. புரட்சி எறும்புகள் சொல்லுது, பூட்ஸ்களை கொள்ளுங்க, செருப்பெல்லாம் அழியுங்கன்னு சொல்லுது. சந்தேகத்தின் எறும்புகள் கேட்குது, என்ன ஆதாரம்னு கேட்குது. நடுநிலை எறும்புகள் சொல்லுது, இது வரலாறா கற்பனையான்னு சொல்லுது. பூட்ஸ்களினுடைய வழி அது, நமக்கு வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லுது. யாரு? அவநம்பிக்கையின் எறும்புகள் அப்படி முணுமுணுக்குது. பூட்ஸுகள் வலிமையானவை, சப்பாத்துகள் உறுதியானவை. நடைமுறையின் எறும்புகள் சொல்லுது, இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, பூட்ஸுகள் தான் வலிமையானவை. இது நடைமுறை எறும்புகள் சொல்லுது. போய் வேறு வேலைகளை பாருங்கள், இன்றின் சர்க்கரை கட்டிகளாவது மிஞ்சும். இது அன்றாடத்தின் எறும்புகள். போய் வேலையை பாருங்க, பூட்ஸ் நசுக்கிச்சு அது நசுச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க. இன்னைக்கு ஏதாவது கிடைக்கிற சர்க்கரை டப்பாவில் ஏதாவது வீட்டில் அஞ்சரைப்பட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை போய் தேடுற வேலையை பாருங்கன்னு அன்றாடத்தின் எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அன்றாடத்தின் எறும்புகள் ஊர்ந்துட்டு இருக்குங்க இல்லையா? எங்கே ஊர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றார் கவிஞர். முதல் வரியிலிருந்து கடைசி வரைக்கும், கடைசி வரியிலிருந்து முதல் வரைக்கும் இந்த எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றார். பூட்ஸ் கால்களால் நசுக்கப்பட்டன, நசுக்கப்பட்டோம் நாம் அப்படின்னு ஒரு எறும்பு சொல்லும்போது, ஒன்று பூட்ஸை ஒழிக்கணும்னு சொல்லுது, இன்னொன்று என்ன ஆதாரம்னு கேட்குது, இன்னொன்று பூட்ஸ் பலமானது, இது நம்ம வாழ்க்கை தான் அப்படின்னு ஒன்று புலம்புது, இன்னொன்று வேற வேலையை பாருங்கப்பான்னு சொல்லுது. இதெல்லாம் கடைசி அன்றாடத்தின் எறும்பு என்ன சொல்லுது? போய் சர்க்கரை கட்டிகளையாவது போய் தேடுங்க போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த எறும்புகள்லாம் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன. எதில்? இந்த கவிதையின் முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும், கடைசி வரிலிருந்து முதல் வரைக்கும் மாறி மாறி ஊந்துட்டு இருக்கு அப்படின்னு வருது. ஸோ இந்த இதுக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத அரசியலும் ஒரு அன்றாடமும் இருந்துகிட்டே இருக்கு.